ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 11th கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல இன்னைக்கு இருக்கும். ஸோ என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படிங்கறது சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நம்மளுடைய நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீ பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டேபோட ஃபீ இங்கனக்குள்ள வித் 10% ஆஃப் டிஸ்கவுண்டோட ஹைலைட் பண்ணிருக்கு பசங்களா. டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். தென் LMRPன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் கிளாஸஸ் ஹேவ் அ என்டையர் சிலபஸ் ஸ்பிளிட் இன்டு த 81 chapters. அது மட்டும் இல்லாம 20 structured models இருக்கு பசங்களா. So Jan 4th weekல இருந்து இதுக்கான classes எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. So don't forget to join into this particular class. And XPL னு சொல்லக்கூடிய 30 days பக்கா ஆஃப்லைன் classes completely for the NEET அப்படிங்கும்போது அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம் பசங்களா. So don't forget, இது ஆஃப்லைன் கிராஷ் கோர்சஸ் is available at கோயம்புத்தூர், திருநெல்வேலி and திருச்சி. அண்ட் ஆரம்பிச்ச 1 இயர்லயே 50+ டாக்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்கு நம்ம Xylem அப்படிங்கறத உங்களோட நான் ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர் இஃப் யூ ஹேவ் எனி டவுட். இல்ல நீங்க உங்களுடைய சீட்டை செக்யூர் பண்ணணுமா, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். ஸோ மேம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுமே, மறக்காம இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் சிம்பிளி கெட் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ வாட் இஸ் த டாபிக்? ரேடியேஷன்ஸ். ஸோ ரேடியேஷன்ஸை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 12th வரைக்கும் கான்செப்ட் இருக்கு. இப்ப நம்ம பேசலாம். ஹீட் டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது 3 வழியில டிரான்ஸ்பர் ஆகும்: கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ இதுல நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ரேடியேஷன். ஸோ ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒரு நான் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லலாம். நான் மெக்கானிக்கல்னா என்ன? இதுக்கு மீடியம் அப்படிங்கறது ஒண்ணு தேவையே இல்லை, அதுதான் நான் மெக்கானிக்கல். அப்ப வேக்யூம்ல பாஸ் ஆகுமா? எஸ், வேக்யூம்ல ஹீட்டை டிரான்ஸ்பர் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிள் என்ன? சன்லைட். அந்த சன்லைட் வேக்யூம்ல ஹீட்டை டிரான்ஸ்பர் பண்ணும் அப்படிங்கறத இங்கனக்குள்ள நான் கிளியரா சொல்லிடுறேன். தென் அடுத்தது, ஸோ இப்போ இந்த ரேடியேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்கும். ஹீட் ரேடியேஷன் சொல்லலாம் இல்லையா, பேசிக்கலா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள சொல்றது, இதுல உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து சென்சேட் பண்ண முடியும். சென்சேஷன் ஆஃப் வார்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் தெர்மல் ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ எல்லா பாடியில இருந்தும் ரேடியேஷன் வெளியில வரும் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? எஸ், நம்ம பாடி திடீர்னு ஹீட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்னடா ஹீட்டா இருக்கு, இல்ல நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். போயிட்டு நம்ம சிஸ்டர் யாரையாவது டச் பண்ணும்போது தொடாத சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரேடியேஷன். ஆரா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ரேடியேஷனும். ஸோ எல்லா ஆப்ஜெக்டும் நமக்கு வந்து ரேடியேஷன்ஸை வெளியில கொடுத்துட்டே இருக்கும். எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா above 0 Kelvin டெம்பரேச்சர். ஸோ நீங்க 0 Kelvin டெம்பரேச்சரை கிராஸ் ஓவர் பண்ணும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ரேடியேஷன்ஸை கண்டினியூஸா கொடுக்கும். தென் இந்த ரேடியேஷன்ல இருந்து வரக்கூடிய இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி proportional to the square of the distance. அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக intensity of radiation கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வரும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ ரேடியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான, இது எல்லாமே பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ரேடியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கான்டென்ட்டை நீங்க பேச முடியும். என்ன கான்டென்ட் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் ஒன் அப்சார்ப்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க கொடுக்குற ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணுதுன்னா தட் இஸ் ஏ அப்சார்ப்ஷன். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா தட் இஸ் a ரிஃப்ளெக்டன்ஸ். ஸோ ரிஃப்ளெக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? நீங்க கொடுக்குற ஹீட்டை அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வாங்கி ஹீட்டை உங்க மேல திருப்பி விடுது. தட் இஸ் a reflection. தேர்ட் ஒன் இஸ் அ டிரான்ஸ்மிட்டன்ஸ். உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணி போகிறதுக்கு அலோவ் பண்ணுது, அதுதான் நம்ம டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ஏ, ரிஃப்ளெக்டன்ஸ் ஆர் அண்ட் த டிரான்ஸ்மிட்டன்ஸ் டி, இவங்க எல்லாருமே ஒரு கான்செப்ட்ல எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி, கான்ஸ்டன்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட் ஹீட்டை வெளியில அனுப்பவே மாட்டேங்குது, கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி வைக்குது. அப்போ அந்த கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பெர்ஃபெக்ட் அப்சர்வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கனக்குள்ள பாருங்க, நான் இதோட ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு எழுதுறேன். ஸோ இதோட ஆட் ஆன் பண்ணோம்னா ஃபார் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? இவன் ஒரு பெர்ஃபெக்ட்பா, எந்த இடத்துலயுமே தப்பு வராது. இவன் ஒரு பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டார் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவன் பெர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டார்னா ஆரோட வேல்யூ 1க்கு ஈக்குவல் ஆயிரும், ஏ அண்ட் டியோட வேல்யூ 0 ஆயிரும். இவன் ஒரு பெர்ஃபெக்ட் அப்சர்வர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிப்பாய், எதையுமே விட மாட்டான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிரும் இந்த ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் என்ன யோசிச்சு பாருங்க, பிளாக் ஹோல். ஸோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி டெம்பரேச்சரை கூட வெளியில அனுப்பாதது தான் நம்ம பிளாக் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
தென் வேற யார் இருக்கா? எப் ஃபார் பர்ஃபெக்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாத்தையுமே அது டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு அமைதியா சமத்தா உட்காந்துக்கும். ஸோ அந்த இடத்துல ஏ அண்ட் ஆரோட வேல்யூ 0வா இருக்கும். ஸோ ஒரு ரேடியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது, எந்த அளவுக்கு இன்னொரு இடத்துல கொடுக்குது, அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஹீட்டை ஃபுல்லா ஹீட் ரேடியேஷன்ஸ், தெர்மல் ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு உள்ள எடுத்துக்குது அப்படிங்கிற பராமீட்டர்ஸையும் நம்ம பேசுவோம். தெர்மல் ரேடியேஷன் தான் இந்த லெசன்ல இருக்கு. ஸோ தெர்மல் ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் தான் தெர்மல் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. சரிங்களா? தெர்மல் ரேடியேஷன்ஸ் இன்ஃப்ராரெட் வேவை தான் நமக்கு டினோட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ்க்கு இன்னொரு நேமும் இருக்கு, தட் இஸ் அ ஹீட் வேவ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இன்ஃப்ராரெட் எப்பவுமே ஹீட்டை நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம பாடியில இருந்து வெளியில வர கைண்ட் ஆஃப் வேவுமே ஹீட் வேவா இருக்குன்னா அது மேக்சிமமா என்னவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? இன்ஃப்ராரெட் வேவ்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த ஹீட் வேவ் அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பெர்வர்ஸ்டோட ஹீட் எக்ஸ்சேஞ்ச் தியரமா இருக்கட்டும், இல்லைன்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவா ஆஃப் ஹீட்டா இருக்கட்டும், இந்த ரியாக்டன்ஸ் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவா இருக்கட்டும், ஸ்டீஃபன்ஸ் லாவா இருக்கட்டும், தென் ரிஃப்ளெக்டார், அப்சர்வர், டிரான்ஸ்மிட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய லாவா எல்லாமே கொண்டு வந்து போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஹீட் எப்படி பிளே பண்ணும், வேவ் லென்த்தோட எப்படி பிளே பண்ணும், வேவ் லென்த் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஹீட் எப்படி பிஹேவ் பண்ணும், நிறைய அப்சர்வேஷன்ஸ் போடுறாங்க. ஸோ இதுதான் த பேசிக்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் டாபிக் இங்க படிக்கிறதுக்கான ரீசன் 12th போகும்போது இது தேவைப்படுங்கிறனாலதான். சரியா பசங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் த டே உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஸோ இன்னொரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, thank you so much for the wonderful session.